அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விலாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். சர்ஃபான் விலாக் BA2 சேனல் மட்டுமே இன்னும் சில நாட்களுக்கு இயங்கும். சர்ஃபான் BA விலாக் நம்மளுடைய பெரிய சேனல், கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். அந்த சேனலுக்கு மறுபடியும் ஒருத்தர் மூலமாக ஆப்படிபட்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஓய்வூதியம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ ஒருத்தர் வந்து டிக்டாக்ல போட்டிருந்தாங்க. டிக்டாக் வீடியோ தான், நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லையா. அந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோவுக்கு வந்து இவர் போட்டிருக்கிறது இதுக்காக தான் அப்படின்றத தெளிவாகவே நான் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கடைசியில் அந்த வீடியோ ஓனர் ஒரு யூடியூபர், அவர் என்ன செஞ்சார், உடனடியாக என்னுடைய சேனலுக்கு காப்பிரைட் கொடுத்து டேக்கிங் டவுன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டார். கடைசியில் சேனலை டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சேனல் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இனி மிஞ்சினா கெஞ்சிறது மாதிரி முடிந்த அளவுக்கு அவரோட டைரெக்டாக போய் பேசி கெஞ்சி பார்த்தாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி நோ ஐடியா, நான்லாம் காப்பிரைட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாரு. சரி, என்ன செய்கிறது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சொல்லி பார்த்தாச்சு. கொடுக்குற மாதிரி தெரியலை, பார்க்கலாம். கிடைத்தா பெரிய சேனல்லேருந்தும் வீடியோ போடுறேன், இல்லையா இந்த சேனல்லே வீடியோ போடுவேன். இதுவும் போனால் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னிட முயற்சியை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கலாம். நல்லது செஞ்சால் காலம் இல்லைல்ல. பொய்யை சொல்லி பொய்யை பரப்புகிறவங்களுக்கெல்லாம் தான் இந்த யூடியூப் வந்து நல்ல தகுதியை வழங்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, இறைவன் போதுமானவன். இனிமேல் வாழ முடியாத ஓட்டுநர்களே பெட்டியை கட்டுங்க போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. அதே மாதிரி டெலிவரி ஓட்டுநருக்கு நடந்த அநீதிக்கு நீதி. இதோ மாலில் வைத்து ஹரஸ் பண்ணியவர் கைது. UAE 3 கொலையாளிகளை கைது செய்துள்ளனர். 2,78,000 பேர் மரதனில் பங்கேற்பு. UAEயில் பிரம்மாண்டம். அதே போல் இதோ மொபைல் க்ரோசரி பெட்டியை கட்டுங்க, நீங்களும் ஊருக்கு போக தயாராகுங்க. அதை வெளிச்சு போட்டு காட்டினார் முக்கியமான நபர். அந்த வீடியோவையும் பார்க்கலாம். அதே போல் தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே தங்களுடைய சேவைகளை முன்னெடுக்கிற மாதிரியே தற்போது பிளட் டொனேஷன்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டவரிடம் இருந்து 700 பீல்ஸை திருடிய குவைத்தி இளைஞருக்கு 3 வருட சிறை தண்டனை, 500 தினார் அபராதம். வாங்க பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர்கள் பெதல் அமீரா, இசால் ரமதான், இவங்க எல்லாருமே இனி வரும் நாட்களில் இன்னும் 2 நாளைக்கு வானிலையுடைய காலநிலை ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. الطقس متوقع خلال ال3 أيام المقبلة، نبدأها بيوم الاثنين، حيث متوقع أن يكون الطقس غير مستقر والرياح جنوبية شرقية خفيفة إلى معتدلة تنشط على فترات، وتتراوح سرعتها ما بين 10 إلى 40 هباتها تصل إلى 50 كيلومتر في الساعة، وتستمر الرياح الجنوبية الشرقية حتى يوم الثلاثاء مع فرصة لأمطار متفرقة تكون بشكل خاص في خلال مساء يوم الاثنين وخلال ليلة الثلاثاء، وكذلك نهار يوم الأربعاء إن شاء الله تكون أكثرها بيوم الأربعاء، وتتحول الرياح إلى شمالية غربية خفيفة إلى معتدلة تنشط. வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் குறிப்பிடுகையில் எதிர்வரும் நேரங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய மழை விரைவில் வரலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மழை வந்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காற்று 50 கிலோமீட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து தூசியையும் கிளப்பலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி குறிப்பாக தாழ்வான பகுதிகள், குவைத்தில் ஒரு சில பகுதிகள் வந்து உங்களுக்கே தெரியும், சடனாக கொஞ்சம் மழை பெஞ்சா கூட தாழ்வாயிரும். அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா மக்கா மக்கா பகுதிகளிலையும் தற்போது மழை ரொம்ப வீரியத்தோடு ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்றும் சேர்ந்து மக்காவை வலம் வருகின்றது. இதோ
ما شاء الله شوفوا ربان السحابة واسمعوا الرعد والبرق فيها. هذا الغبار الآن جاي قبل السحابة. بقلب لكم الكاميرا تشوفون زين الناس. شوف خلاص أقبل علي الآن، لابد أن نتوقع ونتذرع عنه. ماني داخل الآن لكن يعني يخف هذا. شوف هذا غبار السحابة وشوف مقدام السحابة كيف. شوفوا كيف، شوفوا كيف شكلها. شوفوا لا إله إلا الله. يا الله من واسع فضلك يا كريم. காலையிலே நியூஸ் போட்டிருந்தா இன்னும் ஒரு 2500 பேரை கூட தாண்டலை நியூஸு. ஏனோ தெரியலை, சர்ஃபான் பிஏ வ்ளாக்ல போட்டிருந்தா ஒரு வேலை போயிருக்குமோ தெரியலை. அந்த சேனல் தான் போட்டுக்கிச்சு. சரி, ஓகே, இன்ஷால்லா அந்த சேனல் வந்தால் ஓகே அதில் போடலாம். அது வரைக்கும் இதில் தான் நியூஸு. இன்றைக்கி காலையில் நான் முக்கியமான ஒரு தகவல் போட்டேன். டொமஸ்டிக் ஒர்க்கர் வீட்டு தொழிலாளர்கள் இனிமேல் 4 மாதத்துக்கு மேலே லீவில் இருக்க முடியாது. 4 மாதம்தான் கடைசி காலக்கெடு. 4 மாதம் முடிஞ்சு நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா கஃபீல்கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணணும் சஹல் மூலமாக இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவு தேவை அப்படின்றது. அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா வீசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும். ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க நாட்டுக்கு. அதால் தயவு செய்து 4 மாதத்துக்குள்ளே திருப்பி வாங்க. அப்படி இல்லைன்னா கஃபீல்கிட்ட சொல்லி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்குது காலையில் போட்ட செய்தி பல புதிய புதிய சட்டங்கள் சம்மந்தமான தகவல்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். தயவு செய்து போய் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இனிமேல் இது வாழ்ந்து சரி வராது, நம்ம மெதுவாக நம்ம நாட்டை நோக்கி போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குது. அதுதான் முக்கியமான காரணம். அதில் டிராஃபிக் ஃபைன் தான் ரொம்ப அதிகம். இப்போ பாருங்கள், 150 தினார் ரெட் லைட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லை 600 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் கட்ட வேண்டி வரும். அது வழக்கு கோர்ட்டு கேஸ் ஆகிச்சுன்னா. ரெட் சிக்னலை நீங்கள் க்ராஸ் பண்ணினா இனிமேல் 150 தினார் ஃபைன். 150 தினார் அபராதம் சாதாரண ரெகுலர் அபராதம். ஒருவேளை இது ஒரு ஆக்சிடெண்ட் விபத்தாகி இந்த விபத்து கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு 600 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா 150 தினார், முன்னாடி 50 தினார் இருந்துச்சு இல்லையா, அது இப்போ 150 தினார் ஆக்கியிருக்காங்க. அப்படி இல்லாமல் யாரிலையாவது முட்டிட்டீங்கல்ல, வண்டியில் ஏதாவது விபத்தாகிடுச்சு, அது கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சுன்னா 600லேருந்து 1000 தினார் வரைக்கும். டிராஃபிக் சிக்னலில் மஞ்சள் லைட் 10 தான், வண்டியை நிறுத்திடுங்க. அது உசுறு போகிற எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரிதான். வேணாம், தயவு செய்து வேணாம்டான்ற மாதிரி வேணாம்ப்பா வேணாம். 150 தினார் ஒரு மாத சம்பளம் அப்படியே நக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறமா சிலர் 120 தான் சம்பளமே எடுக்கிறது. மாதம் 30 தினார் அடுத்த மாத சம்பளத்துலேயும் சேர்த்து கட்ட வேண்டி வரும். ப்ளீஸ் ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. ஒரு எஜிப்தியர்கிட்ட இருந்து ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கணும், 700 ஃபீல்ஸ் லஞ்சமாக கொடு, 400 பலதிய அதிகாரி குட்ரா அப்படின்னு மிரட்டி பணம் பிடிங்கிருக்கிறாரு பர்ஸோட சேர்த்து ஒரு குவைத்தி இளைஞர். உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவித்த பிறகு சந்தேகப்பட்ட நபரை கைது செய்து ஒப்படைத்திருக்காங்க நீதிமன்றத்தில். நீதிமன்றம் 3 வருட சிறை தண்டனையும் பைபிளைக்கு 500 தினார் அபராதமும் விதிச்சிருக்காங்க. 700 ஃபீல்ஸு போச்சா 3 வருஷம் லைஃபு. வெளிநாட்டவர் மீது கை வைத்தால் சிறை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும் அனைத்து அரசர்களும். அதே மாதிரி தான் இதோ இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அரபு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஹவாலியில் ஒரு மாலுக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணை ஹராஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெலிவரி ஓட்டுநர் ஒரு 7 தினார் ஆர்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. 2 வெளிநாட்டவர்கள், இதுவும் ஹவாலியில் தான். ஆர்டரை பண்ணிவிட்டு ஆர்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பணம் கொடுக்காம ஆன்லைனில் கொடுக்குறோம் அப்படின்னு ஏமாற்றிருக்காங்க. அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் குவைத்துடைய தீயணைப்பு வீரர்கள் தங்களுடைய இரத்த தானத்தை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய கடமையாற்றக்கூடிய முக்கிய பங்களிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்களுடைய சேவைகள் மென்மேலும் வளரணும், அவங்களையும் இல்லாமல் இறைவன் பாதுகாக்கணும். ஏன்னா தீயணைப்பு படை என்பது மிக முக்கியமான ஒரு படை. அதே போல் இரத்த தான முகாம் எதிர்வரும் 2024 12ஆம் மாதம் 20ஆம் தேதி இரத்த தான முகாம் இருக்குது ஜாப்ரியா இரத்த வங்கியில். இரத்த வங்கிக்கு போய் நீங்களும் எதிர்வரும் 12ஆம் மாதம் 20ஆம் தேதி 2024 இந்த வருட கடைசி காலத்தில் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் இரத்தமாவது கொடுங்க, இன்னொருத்தருக்காவது அது கொஞ்சம் பயன்படட்டும். மால்தோவன் நாட்டைச் சேர்ந்த குடிமகனை கொலை செய்த உபேஸ்க் நாட்டைச் சேர்ந்த 3 நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க UAE கவர்மெண்ட். கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த கொலை குற்றவாளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. UAE அவங்களுடைய கெத்தை இன்னும் மேம்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. 2,78,000
8,000 நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெமோரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெரதான் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், மரதன் மாதிரி ஒரு வகையான போட்டி தான். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,78,000 பேர் கலந்துருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டம், ஒரு சிட்டியே மொத்தமாக மக்களால் மூழ்கியது. கஷேஷ்டன் நீதிமன்றம் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சொத்து விவகார சான்றிதழை பெறுவது கட்டிட அனுமதி பெறுவதற்கான நிபந்தனை ஆகும். சொத்தில் உள்ள அனைத்து மீறல்களும் அகற்றப்படும் வரை கட்டிட அனுமதி பெறப்படாது. அனைத்து மீறல்களும் அகற்றப்பட்டால் விளக்கச் சான்றிதழை வழங்குவதற்கு நிர்வாக அதிகாரத்தை கட்டாயப்படுத்துதல். விளக்கச் சான்றிதழை வழங்குவதில் இருந்து தனது சொத்துக்கு விலக்கு அளிக்க ஒரு குடிமகனின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. என்னென்னு புரியலையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கோடைய வசிகா பேப்பர் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங்கில் ஏதாவது ஒன்று அவங்க செய்கிறதுக்கு கூட அனுமதி கிடைக்கப்படும். வசிகா பேப்பர் சரியாக இல்லைன்னா பில்டிங்கில் ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது. அதுதான் புதிய சட்டம். பேரூராட்சியின் செயல் பொது இயக்குனர் இன்ஜினியர் மனால் அல் அஸ்ஃபார் மொபைல் வண்டிகளை மீறுவதற்கு எதிரான பிரச்சாரங்களை சீரற்ற தன்மையை அகற்ற அவர்களில் சிலர் நியமிக்கப்பட்ட தளங்களை கடைபிடிக்கவில்லை அல்லது ஒரு தளத்தை ஒதுக்க ஒப்புதல் பெறவில்லை. தேவைகள் மற்றும் நியமிக்கப்பட்ட தளங்களுக்கு இணங்குபவர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த மீறலுக்கும் அல்லது அபராதத்துக்கும் உட்படுத்தப்பட மாட்டார்கள். அதை மீறும் பட்சத்தில் நிச்சயமாக வாகனம் அரசுடைமையாக்கப்படும். சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிநாட்டவர்களாக இருந்தால் நாடு கடத்தப்படுவார்கள். குவைத்திகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மொபைல் க்ரோசரி அதுதான் இப்போதைக்கு நடக்குது. அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. வேற யாரு? நம்ம தலைவர் தான் அப்புச்சி. நேற்றைய தினம் ஃபேஹியில் நடந்த சோதனை. شوف شيل شوف حطها شوف شيل يعطيكم العافية. شوف حملات الليل ما قصروا والله ما قصروا. البلدية صدق اشتغلوا فحيل وكل جميع الجهات ان شاء الله ما راح يقصروا. ان شاء الله لازم خلاص كويت جديدة بعد ما في. شوف تاريخ 24 ها. شوف بالليل الساعة الحين تقريبا 7 وشوية. شوف سيارات جاهزة. يعطيهم العافية. شوف حملة قوية. شوف السيارات ما شاء الله بالصناعية شغالين عليها شغل نظيف. ونشكر رئيس مجلس الوزراء النائب الأول الشيخ فهد اليوسف جزاه الله خير. ما قصر، أعطى أوامر تنظيف البلد كاملة. يعطيه العافية. نشكركم جميعا والله نشكركم جميعا. نشكر محافظ الأحمدي الشيخ محمود جابر أحمد الصباح ما قصر والله ما قصر. شوف حملة صراحة
خوش حمد شكرا يا حبايبي شكرا العافيه. بدا الكبس العدل، بدا الشغل الحين. شوف على الصناعيه. اي يعطيهم العافيه، ما قصرتوا يا البلديه، ويعطيك العافيه يا محافظ رحمة الشيخ محمود الجابر أحمد الصباح، يعطيك العافية ما قصرت المحافظ. شوف يبي ينظف المنطقة كلها من كل شيء. شوف سيارات الحين حنا الساعة تقريبا حنا الساعة 7:30. شوف الشاحنات جاية 7:30. بدت الحملة خافيش الليل بقيادة محمد الهاجري. شوف الحين بدوا يشيلون. شوف ما شاء الله تبارك الرحمن. ஆளை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுதுல்ல, ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பிளேயரு, எவ்வளோ பெரிய பெரிய டீம்லையெல்லாம் குவைட்டில் மிகப்பெரிய ஃபுட்பால் டீம்லேயே இருந்தவர்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புச்சின்னா யாருன்னு நினச்சிங்க, சும்மா கெத்து. ஆள் பிகிலு தெரியும் தானே, ஆளை பார்த்தீங்க தானே, ஃபுட்பால் டீமில் பழைய கை பழைய தலைக்கட்டு, இப்போ எல்லாம் வயசு போன பிறகு ஒதுங்கி நிற்குதுங்க. அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்க்குறதுக்கு இந்த நாட்டில் அடுத்தது முக்கியமான ஒன்று, நிறைய பேர் எதிர்பார்க்குறது இந்த கருப்பாக இருந்தால் அவங்க வந்து குவைத்திகள் இல்லையா அப்படின்னு சிலர் கேட்குறது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? குவைத்தி நாட்டின் ஒரிஜினல் குவைத்தி அஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தரஜல் ஊலா குவைத்தி தரஜல் ஊலா தைரல் அவ்வல்னு சொல்லுவாங்க. தரஜல் ஊலா குவைத்திலேயே ஒரிஜினல் நம்பர் 1 குவைத்தி யாருன்னு கேட்டிங்கன்னா கருப்பு நிறத்தவர்கள் தான். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, உங்களோட கொஞ்சம் முகப்பத்தான குவைத்திகள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். பிளாக் கலர் குவைத்திகள் தான் குவைத்தில் வந்து பழமையான குவைத்திகள் யாரா அப்படின்னு ஆமின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குவைத்துடைய பழமை காலம், அதாவது ஆரம்ப காலத்தில் ஃபைலக்கா போன்ற தீவுகளில் தான் குவைத்திகள் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரதான தொழிலாக இருந்ததே கடல் தொழில் தான். குவைத்தியர்களின் பிரதான தொழில் கடல் தொழில் தான். மீன் பிடிச்சி தான் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஈராக்லேருந்து தான் தண்ணியே கிடைச்சது அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலதிக தகவல்களையும் எதிர்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.